ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஸ் புட்டிக். ஒரு கஸ்டமர் மேரேஜுக்கு இந்த saree அனுப்பி வச்சுருக்காங்க. ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கேட்டு இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் அனுப்பி வச்சுருக்காங்க. இது மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த saree வந்து எப்படின்னா பார்க்குறதுக்கு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது. ஆனால் சாண்டில் கிடையாது, பீச் கலரும் இல்லை. இது ஒரு மாதிரி ஃபேஸ் கலர்னு சொல்லலாம். பீச் கலர்லேயே ரொம்ப லைட்டாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் saree ஃபுல்லுமே வந்து காப்பர் ஜெரி தான். காப்பர்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே புட்டாஸ் ரவுண்ட் ரவுண்டாக புட்டாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்டர் வந்து நேவி ப்ளூ, பார்க்குறதுக்கு ராயல் ப்ளூ மாதிரி இருக்குது. ஆனால் இது நேவி ப்ளூ பார்டர். அப்புறம் இந்த சாரியோட முந்தானை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. லுக் வைஸ் டீசெண்டாக இருக்குது. நல்லாயிருக்கு சாரி. இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி தான் அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. இதுலேயே கொஞ்சம் சிம்பிளாக ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா, இது 3/4 ஸ்லீவு. 3/4 ஸ்லீவு. அப்புறம் இது வந்து பானைக்கு இப்போ சைடில் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் டேப்லெட் பீட் எடுத்திருக்கேன். இது தேவைன்னா யூஸ் பண்ணுவேன், இல்லை இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து ட்ரா பீட் எடுத்திருக்கேன் காப்பர் கலரில். அப்புறம் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லுமே இதை வச்சு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இல்லையா, அதனால ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து குந்தன் ஸ்டோனு. இது அந்த காப்பர் கலருக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அப்புறம் டியூப் பீட் வந்து நேவி ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ராயல் ப்ளூ மாதிரி தெரியுது, ஆனால் இது நேவி ப்ளூ. அப்புறம் பீச் கலரில் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா மெட்டலும் ஸ்டோனும் கலந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லுக் வைஸ் நல்லா இருந்ததுனால இதை நான் எடுத்துட்டேன். ஜூம் அவுட் ஆகுது என்னோடய கேமராவில், நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பார்க்க நல்லா இருந்தது, அதனால் நான் இதை எடுத்துட்டேன். அப்புறம் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து நேவி ப்ளூ கலரு. இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் சைட் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸோட ஓரத்தில் வந்து கழுத்துக்கு வந்து லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இதில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் லேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஓரக்கரையெல்லாம் வந்து மடிப்பு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அந்த தடிமனான இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால வந்து ஓரத்துக்கு வந்து நான் லேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற மெட்டீரியல் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் முடிச்சிட்டேன். இது எப்படின்னா டியூப் பீட் வச்சு மேலே பார்டரில் லைன் கொடுத்துட்டு கீழேயும் அதே மாதிரி மேலேயும் கீழேயும் 2 லேயர் 2 லேயர் கொடுத்துருக்கேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூவும் காப்பரும் கலந்தது. அதனால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பர்பிள் கலர் ஷேட் அடிக்கும். அதனால் வந்து பர்பிள் ஸ்டோனு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே 2 லேயரு, அதே மாதிரி கீழே 2 லேயர், அதாவது ஸ்டோன் லேஸும் அதுக்கு மேலே டியூப் பீட் இதெல்லாம் வச்சு ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் ஆனால் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹேங்கிங் வந்து பீச் கலரு பீடும் கிறிஸ்டல் பீடு 2ம் கலந்து ஒர்க் கொடுத்துருக்கேன். ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும்.
ஒர்க் தான். ஏன்னா இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்னால இதில வந்து ரொம்ப ஹெவியா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அதனால சிம்பிள் ஒர்க் தான். ஆனா பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பிரைடல் லுக் வரணும். இது மெஹந்தி ஃபங்ஷனா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா பிரைடல் லுக் வரணும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் நல்லாவே ஒர்க் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கும்னு நம்புறேன். நம்மள ட்ராப் பீடு வச்சு ப்ளவுஸ் ஃபுல்லுமே ட்ராப் பீடும், ஸ்டோன்ஸும் இது எல்லாமே வச்சு ஒர்க் குடுத்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவியாவே ஒர்க் குடுத்துருக்கேன். அங்கங்க புட்டாஸ் மாரி குடுத்துருக்கேன் ட்ராப் பீட் வச்சு. அப்புறம் ஸ்டோன்ஸும் வச்சு குடுத்துருக்கேன். கழுத்துக்கு வந்து ஸ்டோன் லேஸும், அப்புறம் டியூப் பீடும் இதெல்லாம் வச்சு ஒர்க் குடுத்துருக்கேன். கையிலயுமே வந்து ஹேங்கிங் பார்க்க நல்ல ஒரு லுக் கொண்டு வந்திருக்கேன். வெட்டிங்க்கு நான் வந்து காம்போ பேக்கிங்கா ப்ளவுஸு, பிரைடல் ப்ளவுஸ், அப்புறம் ஃப்ளவர் வெனி, ஹிப் பெல்ட்டு, அப்புறம் ஜடப்பட்டை, பாட்லி பேக் இந்த மாதிரி மொத்தமா ஹோல் பேக்கேஜிங்கா நான் கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.